விஜய் நான் வந்து சொல்லலாம் 51 பேர் இருந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனா நான் ஒன்னே சொல்றேன் சார், நான் இருந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம். குழந்தை அபார்ட் ஆனதுக்கு காரணம் சிஎம் அவர்கள் நீ மட்டும்தான் சொல்லிக்கலாம். ஏன்னா நீ அதுக்கு மட்டும் இல்ல, நீ எல்லாத்துக்குமே இது வரைக்கும் சிஎம் அவர்களை தான் சொல்லின்னு இருந்த. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெண் தாய்மை அடைகிறான்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீ வந்து அங்க அந்த குழந்தை இறந்துருச்சு, இங்க அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு நீ வீடியோ போட்டுட்டு இருந்திய. அந்த நேரத்துக்கு நீ உண்மையிலே நீ கன்சீவா இருந்திருந்தனா நீ என்ன பண்ணிருக்கணும், உன் ஹெல்த்தை நீ முதல்ல பார்த்து இருந்திருக்கணும். உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பத்தி எதனா ஒரு அப்டேட் உன் இன்ஸ்டா பேஜ்லயோ உன் யூடியூப் சேனல்லையோ போட்டிருந்தனா உன்னை பிடிக்காதவங்க கூட ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. குழந்தைங்களை வந்து யாரும் அப்படிதான் இது சொல்லிட மாட்டாங்க, புரியுதா? நீ அதையெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தைய பத்தி ஒரு அப்டேட் கூட கொடுக்காம இப்ப பிரஸ் மீட்ல போய் என்ன சொல்ற, குழந்தை இருந்ததாகவும் அது அபார்ட் ஆனதுக்கு இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் தான் காரணங்கிற, இல்ல சிஎம் அவர்கள் தான் காரணங்கிற. அந்த குழந்தைக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நீயும் உன் கணவரும். உன் கணவர் கூட அடுத்ததுதான், நீ தான் முதல்ல கொடுத்துருக்கணும். அப்ப நீ அதுக்கான வேலையெல்லாம் சொல்லி பார்த்துருக்கணும். அப்ப எப்படி கூச்சல் போட்டு எப்ப டிவிக்கு வந்து எதனா ஒரு தப்பான நியூஸ் வரும், ஸ்டோரி போடலாம், எப்போ வந்து நியூஸ் வரும் அதை வச்சு நம்ம அடுத்த வீடியோ போடலாம்னு யோசிச்சே தவிர, நம்ம வயதுல ஒரு குழந்தை இருக்கு, நம்ம தாய்மை அடைந்திருக்கோம், நம்ம எவ்வளவு நம்ம கேர் பண்ணணும்னு நீ யோசிச்சிருக்கணும் ஜூலி. ஒரு வார்த்தை பெண்கள் அப்படி பேசாதீங்கன்னு அவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் இதை இழந்திருக்க மாட்டேன் சார். அந்த ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தாருன்னா நீ உன் குழந்தையே இழந்திருக்க மாட்ட, அப்படித்தானே ஜூலி? அவர் சொல்றாருன்றதை தாண்டி நீ உன் குழந்தைக்கான முதல்ல முக்கியத்துவத்தை கொடுத்து உன் வேலையை, உன் ஹெல்த்தை, உன் குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துருந்தனா உனக்கு அபார்ட் ஆயிருக்காது. என்ன அவர் எதுக்கு வந்து மக்கள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், நீங்க வந்து ஒரு பெண் அவதூறு நீ பேசினி அதெல்லாம் நல்லா இருந்துச்சா? நீ வந்து சிஎம் அவர்களை பேசும்போது நல்லா இருந்துச்சு, மற்ற இன்ஃபுளுசர் பேசும்போது நல்லா இருந்துச்சு. அப்போ உனக்கு வயிற்றுல இருந்த குழந்தைக்கு வயிற்றுல குழந்தை இருக்கே, நம்ம இப்படி பேசக்கூடாது, நம்ம ஹெல்த் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சிருக்கலாமே ஜூலி. அதை விட்டுட்டு நீ எங்க சொம்பு தூக்கின்னு இருந்தான்னு உனக்கு நல்லாவே தெரியும், புரியுதா? பேசலாம். நீ வந்து உண்மையிலேயே நீ குழந்தைய இழந்திருக்கியான்னு எனக்கு தெரியல, ஆனா இழந்திருந்தனா அதோட வலி என்னன்னு எனக்கு தெரியுது, புரியுது. பெண்கள் எல்லாருக்குமே புரியும். பெண்கள் வந்து தாய்மை அடைந்தாதான் குழந்தையோட வலியும் வேதனையும் புரியுமான்னு கேட்டா கிடையாது. பெண்கள்னாலே ஒரு குழந்தையோட வலி என்னன்னு தெரியும். குழந்தை இல்லாதவங்களுக்கு இன்னும் வலிக்கும், இன்னும் நிறைய வலியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியும் இதை பத்திலாம், புரியுதா? அப்போ நம்ம இதை பத்திலாம் பேசுறதை விட்டுட்டு இதே நீ சொல்றல, அவர் வந்து சொல்லியிருந்தாருன்னா உன்னை பத்தி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, பெண்களை பத்தி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, என் குழந்தை வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றல. உங்க கட்சியில இருந்து, டிஎம்கே கட்சியில இருந்து எவ்வளவோ பண்றாங்களே ஜூலி. அதுக்கே ஸ்டாலின் அங்கிள் வந்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அவங்க வந்து ஆளுங்கட்சி, அவங்க ஆளட்டும், நம்ம எதுவும் அவதூறு பரப்ப வேணாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லியிருக்கலாமே ஜூலி. அவர் அப்படி சொல்லாததுனால தானே நீயும் அவதூறா பேசிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த ஆளுங்கட்சி மேல. இப்ப வந்து அவரு தான் காரணம், அவரு வந்து சொல்லியிருந்தாருன்னா குழந்தை இருந்திருக்கும்னா கொஞ்சமாவது ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு லாஜிக்காவே பேச மாட்டீங்க ஜூலி. இவங்க பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி அப்டேட்டுக்கு சினி ஸ்டாட்டிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.